சரியா? இது இது நீங்க மட்டும் இல்ல கிளாஸ்ல. சரியா? கிளாஸ்ல பிள்ளைகள் இருக்கிறாங்க நிறைய பேர். இதை அடுத்து யூடியூப் சேனலுக்கு போ, இந்த மாதிரி கேமரா ஆன் பண்ணி அசிங்கமா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ரைட், குட் ஈவினிங். Good evening, sir. Good evening, sir. Good evening, நினைக்கிறேன் நாங்க sir. போன கிளாஸ்ல நோட்ஸ் இந்த கேள்வி எழுதிக்கிட்டு இருந்தோம். சரியா? ஒரு நிமிஷம் இருங்க வரேன். ரைட் பிளே பாருங்க. கொஞ்சம் நீங்க என்ன எழுதிருக்கீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்க கடைசி கிளாஸ்ல. சுத்தமான நீர்னு போட்டு பாடசாலை மாணவர்கள் நாள் ஒன்றுக்கு அன்னளவான 1.5 லிட்டர் இருந்து 2 லிட்டர் நீர் அருந்த வேண்டும். இதுதான் சார் கடைசி எழுதுனா. தலைப்ப சொல்லுங்க. சுத்தமான நீர். ரைட், அவ்வளவுதான். இவ்வளவுதான் படிச்சிருக்காமா? சுத்தமான நீர் இவ்வளவுதான் படிச்சிருக்காமா? ரைட், பாருங்க. சுத்தமான நீர் வரைக்கும் படிச்சிருக்கிறோம். அதாவது சுகாதாரமும் உடற்கல்வியும் அப்படின்ற பாடத்துல நாங்க அழகு 1 அதுல முதல்ல பாத்தீங்கன்னா ஆரோக்கியம் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம். அதுக்கு பிறகு உடல் நலம் அப்படின்றது என்னன்னு பார்த்தோம். அப்புறம் சிறந்த உடல் நலத்தை பேணுவதன் அவசியமான காரணிகள், நாங்க சிறந்த உடல் நலத்தை ஏன் பேணணும் அப்படின்றது தொடர்பாக பார்த்தோம். அடுத்து வழி மாசடைவதை தடுப்பதற்கான வழிகளை பார்த்தோம். வழி மாசடைவதை எப்படி தடுக்கலாம். அடுத்து சுத்தமான நீர் வரைக்கும் பார்த்திருக்கோம். இன்னைக்கு நாம் கை கொள்ள வேண்டிய ஆரோக்கியமான பழக்க வழக்கங்கள் பார்க்க போறோம். சார் அதுவும் பார்த்துட்டோம் சார். ரைட், அதுவும் பார்த்துட்டோம். வெரி குட். அப்ப நாங்க இன்னைக்கு நாம் அன்றாடம் கை கொள்ளும் சுகாதார பழக்க வழக்கங்கள். சரியா? ரைட், நான் இங்க இருந்து போவோம். சுத்தமான நீர் அதுல பார்த்தோம். சுத்தமான நீர்ல பாடசாலை மாணவர்கள் ஒரு நாளைக்கு எவ்வளவு குடிக்கணும்? 1.5 லிட்டர் நீர்ல இருந்து 2 லிட்டர் நீர் வரைக்கும் ஒரு நாளைக்கு கொடுக்கணும். ஏன்னா இந்த பாடசாலை மாணவர்கள் ஸ்கூல்ல போயிட்டு அதிக அளவான உடலியல் செயற்பாடுகள் ஈடுபடுவாங்க. போயிட்டு ஸ்கூல்ல ஒரே இடத்துல உட்கார்ந்து இருக்கிற இல்லையே, ஓடுறது, ஓடி வர்றது, ஏன்னா ஒரு இடத்துல இருக்காம அப்படியே அங்க இங்க போயிட்டே தான் இருப்பாங்க. அடுத்து இன்டர்வலுக்கு விளையாடுறது, ஸ்கூல் வரும் பொழுது ஓடி வாடுறது, இப்படியான இதெல்லாம் இருக்கு. எனவே அவர்களுக்கு அதிக அளவான தாகம் ஏற்படும். அவர்களுக்கு அதிக அளவான தாகம் ஏற்படும் பொழுது ஒரு நாளைக்கு 1.5 லிட்டர்ல இருந்து 2 லிட்டர் வரைக்கும் நீர் நாங்க அருந்தலாம். சரியா? அப்ப இந்த நீர் அருந்துறது வெறுமனே நீர்ல மட்டும் இது சேராது. நாங்க சாப்பிடுற சாப்பாட்டுல இருக்கக்கூடிய கறிகள், அடுத்து நாங்க ஜூஸ் எதுவும் குடிச்சு அந்த ஜூஸ் அதுல சேரும்.
நாங்க குடிக்கிற டீ, பிளேன் டீ இதெல்லாம் சேரும். மென்பானங்கள், கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சோம்னா அதுல அந்த கணக்குல சேரும். சரி, அப்ப இதெல்லாம் சேர்ந்து ஒரு நாளைக்கு 1.5 இருந்து 2 லிட்டர் தண்ணி நாங்க குடிக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, அப்ப நாங்க நீரை வேற என்னத்துக்கு பாவிக்கிறோம்னு பாத்தீங்கன்னா, நாங்க குளிக்கிறதுக்கு, குடிக்கிறதுக்கு, அதே மாதிரி குளிக்கிறதுக்கு, அடுத்து இந்த உடைகளை சுத்தமான நீர்ல கழுவுறதுக்கு, எங்களோட உடம்ப கழுவி கொள்றதுக்கு, இந்த மாதிரி இதுகளுக்கெல்லாமே நாங்க நீரை பாவிக்கிறோம். நீர் வந்து நீங்க மைக்க ஆஃப் பண்ணுங்க அம்மா, நான் கேட்டா மட்டும் சொல்லுங்க. சரியா? இந்த சரியா, நாங்க அப்புறம் அந்த நீரை வந்து நாங்க குடிக்கிறதுக்கு, குளிக்கிறதுக்கு, அதே மாதிரி உடைகளை கழுவுறதுக்கு, வீட்டுல பொருட்களை கழுவுறதுக்கு, வீடு கழுவுறதுக்கு, வாகனம் கழுவுறதுக்கு, இந்த மாதிரியான எங்களுடைய பல தேவைகளை நீர் மூலமாக நாங்க நிறைவேற்றி கொள்றோம். அந்த நீர் அப்படின்றது வந்து எங்களுடைய வாழ்க்கையில இன்றியமையாத ஒண்ணு. அது மட்டும் இல்லாம மனிதனுடைய அடிப்படை தேவைகள்ல நீர் அப்படின்றது ஒண்ணா இருக்கு. கிருத்திக், உங்களோட மைக்க மியூட் பண்ணுங்க. கேமரா ஆஃப் பண்ணுங்க. கேமரா ஆஃப் பண்ணுங்க. சரியா? அடுத்து நாம் கை கொள்ள வேண்டிய ஆரோக்கியமான பழக்க வழக்கங்கள். இதுல பாத்தீங்கன்னா, நாளொன்றுக்கு குறைந்தது 2 முறையாவது நாங்க பல் துலக்கணும். ஆரோக்கியமான பழக்க வழக்கம் தானே. ஒரு நாளைக்கு நாங்க 2 முறை, காலையில 1 முறை, இரவு படுக்கிறதுக்கு முன்னுக்கு ஒருக்கா நாங்க என்ன செய்யணும், படுக்கிறதுக்கு முன்ன ஒருக்கா நாங்க பல் துலக்கணும். அதே மாதிரி மலசலம் கழித்த பின்னர் கைகளை சவர்க்காரமிட்டு கழுவணும். நாங்க டாய்லெட் போயிட்டு வந்த பிறகு நாங்க கைகளை ஏன் சவர்க்காரமிட்டு கழுவணும் அப்படின்னா, நாங்க எங்கட இந்த இது அசடுகளை நாங்க தானே கிளீன் பண்ணுவோம், எங்கட கையில தானே கிளீன் பண்ணுவோம். அதனால நாங்க எங்கட கைய வந்து சவர்க்காரமிட்டு கழுவிக்கொள்ள வேண்டும். அடுத்து தினமும் குளித்தல் அப்படின்றது வந்து எல்லா பிரதேசத்துக்கும் அது சூட்டபிள் அல்ல. சரியா? நல்ல அதாவது தட்பவெப்பநிலை மிதமான தட்பவெப்பநிலை, உயர் வெப்பநிலை இருக்கக்கூடிய பிரதேசங்களுக்கு இது வந்து பொருத்தமானதாக இருக்கும். அதே மாதிரி இப்ப ஹட்டன், நுவரெலியா, அதே மாதிரி கண்டி மாவட்டத்துல சில ஏரியா இருக்கு. இங்க எல்லாம் இந்த தினமும் குளிக்கிறது அப்படின்றது சாத்தியப்படாத விஷயம். சரியா? ஹட்டன் இப்ப அந்த ஹீட்டர் அடிச்சிருந்தாங்கன்னு சொன்னா, சோலார் பவர்ல ஹீட்டர் அடிப்பாங்க, அதெல்லாம் அடிச்சிருந்தா அது ஓகே. இல்லைன்னு சொன்னா அது சாத்தியப்படாத விஷயம். ஏன்னா அங்க எல்லாம் தண்ணி வந்து சில்லா தான் இருக்கு. சரியா? அடுத்து நகங்களை வெட்டி தூய்மையாக வைத்திருக்கணும். எங்களுடைய கை நகங்களை வெட்டி கைகளை தூய்மையா வச்சிருக்கணும். ஏன் கைகளை தூய்மையா வச்சிருக்கோம்? நாங்க கைகளால தான் சாப்பிடுவோம், உணவு உண்ணுவோம். எனவே நாங்க வந்து கைகளை தூய்மையாக வச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம கைகள்ல நகம் இருந்துச்சு சொன்னா, நாங்க அந்த கழிவறைக்கெல்லாம் போயிட்டு வந்த பிறகு, மலசலம் கழித்த பிறகு எங்களுடைய அந்த கை நகை இடுக்குல எல்லாம் போயிட்டு அது தேங்கிடும். மலசலம் கழிச்சுட்டு அதை வாஷ் பண்ணிட்டு வரும்பொழுது நகை இடுக்குல தேங்கிடும். திரும்ப அதே கையில நாங்க உணவு அருந்துவமா இருந்தா இந்த அசடெல்லாம் எங்களுடைய வயிற்றுக்கு போய் எங்களுக்கு வயிற்று சம்பந்தமான நோய்களை உண்டாக்கிடும். எனவே நாங்க நகங்களை வெட்டி எங்களுடைய கைகளை சுத்தமாக வச்சிருக்கணும். சுத்தமான ஆடை அணியணும். சுத்தமான ஆடை அணியணும். இந்த சுத்தமான ஆடை அணிகிறது வந்து எங்களுக்கும் நல்லம். நேத்து உடுத்தின உடுப்பை இன்னைக்கு உடுத்துறது வந்து எங்களுக்கு சரியில்லை. இப்ப நாங்க இன்ட்ரெஸ்ட் போடுவோம் தானே. உள்ளாடைகள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு உள்ளாடை போடணும். ஒரே உள்ளாடையை நாங்க 2 நாளைக்கு 3 நாளைக்கு மாத்தி மாத்தி போட்டோம்னு சொன்னா எங்களுக்கு வந்து அது ரேஷஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திடும். எனவே நாங்க உள்ளாடைகள் எல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு உள்ளாடை போடுற மாதிரி இருக்கணும். அதுவும் சுத்தமா நல்லா வாஷ் பண்ணி நல்லா சுத்தமா போடுற மாதிரி இருக்கணும். தினசரி உபயோகிக்கும் பொருட்களை சுத்தமாக வைத்திருக்கோம். நாங்க டெய்லி யூஸ் பண்ற பொருட்கள் இருக்குதானே, அந்த பொருட்களை நாங்க சுத்தமாக வச்சிருக்கணும். சரியா? அடுத்த அப்படியே
சரியா? அடுத்து பாருங்க, நாம் அன்றாடம் கை கொள்ளும் சுகாதார பழக்க வழக்கங்கள். நாங்க அன்றாடம் எங்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான சுகாதார பழக்க வழக்கங்களை கை கொள்ளணும். இந்த ஆரோக்கியமான பழக்க வழக்கங்களை தான் சுகாதார பழக்க வழக்கங்களும் இருக்கு. அப்ப நாங்க அதை விட்டுட்டு அடுத்துக்கு போவோம். அடுத்து நீர். சரியா? நீர் மற்றும் சுத்தம் தொடர்பான எண்ணக்கரு பாத்தீங்கன்னா அது சொல்லுது வாஷ், WASH வாஷ். இந்த WA அப்படிங்கிறது வந்து வாட்டரை சொல்லுது. WA அப்படிங்கிறது வந்து வாட்டரை சொல்லுது. அடுத்து S வந்து சானிடேஷன், சுத்தம். இப்ப இந்த கொரோனா டைம்ல எல்லாம் சானிடைசர் எடுத்து கைக்கு ஸ்ப்ரே பண்ணி நாங்க கையை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கத்துல, நீங்க அந்த நேரம் இப்ப நீங்க கிரேட் 6னா 5 வருஷத்துக்கு முதல்ல நீங்க கிரேட் 1ல இருந்திருப்பீங்க. கிரேட் 1 இருந்தீங்க நீங்க கொரோனா பீரியட்ல 2021ல. உங்களுக்கு பெரிய அளவுல ஞாபகத்துல இருக்காது. அடுத்து பாத்தீங்கன்னா H வந்து ஹைஜீனிக், சுகாதார பழக்க வழக்கங்கள். சரியா? இப்ப இதுதான் வாஷ் அப்படின்றது. அதாவது நீர் மற்றும் சுத்தம் தொடர்பான எண்ணக்கரு. வாஷ், வாட்டர், சானிடேஷன், ஹைஜீனிக். நீர், சுத்தம், சுகாதார பழக்க வழக்கம், இதுதான் அதனுடைய எண்ணக்கருவாக இருக்குது. இதுல நீர் மற்றும் சுத்தம் தொடர்பான எண்ணக்கருவை நடைமுறைப்படுத்த இருக்க வேண்டியவை என்ன இருக்கணும்? இந்த நீர் மற்றும் சுத்தம் தொடர்பான எண்ணக்கருவை நாங்க நடைமுறைப்படுத்துக்கு என்னென்ன விடயங்கள் இருக்கணும்னு பாத்தீங்கன்னா, முதலாவது தடைகளற்ற நீர் விநியோகம் இருக்கணும். அப்ப நீர் விநியோகம் வந்து தடை இல்லாம எங்களுக்கு வரக்கூடியதாக இருக்கணும். நீர் விநியோகம் தடை இல்லாம வரணும். அதுவும் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய நீர் சுத்தமான நீராக இருக்கணும். அடுத்து பாத்தீங்க, இப்ப நகர்ப்புறங்கள் எல்லாம் மீட்டர் தான் தண்ணி, மீட்டர் தண்ணி தான் கிடைக்கும். அதே கிராமப்புறங்கள்ல பாத்தீங்கன்னா கிணத்து நீர் கிடைக்கும், ஊற்று நீர் கிடைக்கும். அதே மாதிரி காடுகள்ல இருந்து வரக்கூடிய ஆற்று நீர் அதெல்லாம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். பொதுவா இப்ப இந்த மலைநாட்டு பிரதேசங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அங்க மலைநாட்டுல எல்லாம் தண்ணீர் வந்து காசுக்கு எடுக்க மாட்டாங்க. மீட்டர் தண்ணி எல்லாம் இல்ல மலைநாட்டுல. ஏன் மீட்டர் தண்ணி இல்லைன்னா, அவங்களுடைய ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒவ்வொரு எஸ்டேட் தானே மலைநாடு அப்படின்றது. தோட்டங்கள், தேயிலை தோட்டங்கள், ரப்பர் தோட்டங்கள், தென்னை தோட்டங்கள் இதானே இருக்கு. அப்ப இந்த குறிப்பா மத்திய மலைநாடு அப்படின்னா அங்க வந்து தேயிலை தோட்டம் தான். சரியா? ஒரு சில இடங்கள்ல ரப்பர் போட்டு பாக்குறாங்க பால் வருது அப்படின்னு, அதுவும் சக்சஸா நடந்துகிட்டு இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மலைநாட்டு பிரதேசங்கள்ல வந்து இந்த தடைகளற்ற நீர் விநியோகம் அப்படின்றது வந்து சீரா கிடைக்கும் மலைநாட்டு பிரதேசங்கள்ல. சரியா? அதாவது டைரக்டா காட்டுல இருந்து தண்ணி நேரடியாக வரும். நேரடியா டேங்க்ல இருந்து அப்படியே அந்த பிரிச்சு கொடுப்பாங்க. அப்ப அங்க சுத்தமான தண்ணீர் தடைகள் இல்லாம கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்து அதே மாதிரி சில பிரதேசங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த குழாய் கிணறு அடிச்சிருப்பாங்க. மோட்டரை போட்ட தண்ணி வருவாங்க குழாய்க்குள்ள. சரி, அங்கேயும் சுத்தமான தண்ணீர் கிடைக்கும். அதுவும் தடைகள் இல்லாம கிடைக்கும். சரியா? அது சுத்தமான நீர் தடைகளற்ற நீர், அதே மாதிரி சுத்தமான நீர் காணப்பட வேண்டும். 2 விஷயத்தை நான் சொல்லிட்டேன். அடுத்து நகர்ப்புறங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா மீட்டர் தண்ணி தான். அந்த தண்ணி குளோரின் எல்லாம் போட்டு சுத்திகரிக்கப்பட்டு சுத்தமா கிடைக்குது. சரியா? அடுத்து போதுமான அளவு கழிப்பறைகள் காணப்பட வேண்டும். கழிப்பறைகள் வந்து போதுமான அளவுல காணப்படும். வீடா இருந்தா பிரச்சனை இல்லை, ஒரு டாய்லெட்டை நாங்க யூஸ் பண்ணலாம். அதே பாடசாலையா இருந்தா பாடசாலையை பொறுத்து 50 பிள்ளைக்கு ஒரு யூரினல். அந்த ஆண்கள் ஆண்களுக்கு வந்து யூரின் போறதுக்கான ஒரு இது இருக்குத்தானே, ஒரு சிங்க் யூரின் போறது, அது 50 பிள்ளைக்கு ஒரு யூரினல் இருக்கணும்னு சொல்றாங்க. அதே மாதிரி பெண் பிள்ளைகளுக்கும் அப்படித்தான் 50 பிள்ளைக்கு ஒரு கழிப்பறை கட்டாயமாக இருக்கணும்னு அர்த்தம் சொல்லப்படுது. சரியா? அடுத்து இந்த கழிவகற்றல் முகாமைத்துவம் காணப்படும். கழிவகற்றல் முகாமைத்துவம்னா
அந்த ட்ரிபிள் முறை, ரீயூஸ், ரெடியூஸ், ரீசைக்கிள், அந்த அந்த முறை இருக்கு தானே, அந்த முறையில நாங்க கழிவு அகற்றணும். மீள் உற்பத்தி செய்யக்கூடிய கழிவுகள், மீள் பாவனைக்கு உட்படுத்தக்கூடிய கழிவுகள் எதுக்குமே பாவிக்கலாம இந்த அழிக்கக்கூடிய கழிவுகள், இப்படி அந்த கழிவுகளை வந்து நாங்க வகைப்படுத்தி அதற்கேற்ற மாதிரி நாங்க அந்த கழிவு முகாமைத்துவத்தையும் மேற்கொள்வதன் மூலமாக எங்களுடைய சுத்தம் தொடர்பான நீர் மற்றும் சுத்தம் தொடர்பான எண்ணக்கருவை நாங்க நடைமுறைப்படுத்த கூடியதாக இருக்கும். சரியாக எழுதி கொள்ளுங்களேன். குயிக்காக சொல்லணும். சார் எழுதணுமா? எழுதத்தானே சொன்னேன்.
எழுதிட்டேன் சார். எல்லாரும் எழுதிங்களா? சார் கொஞ்சம் சார் எழுதி எல்லாரும் எழுதிட்டு சொல்லுங்க பிள்ளைகள். Excuse me, sir. எழுதிட்டீங்களா? ஓ சார். சரி, அடுத்து பாருங்க. உணவு வேலை ஒன்றினை தெரிவு செய்யும் போது கவனிக்க வேண்டிய விடயங்கள். நாங்க ஒரு உணவு வேலையை நாங்க தெரிவு செய்யும் பொழுது என்னென்ன விடயங்களை அங்க கவனிக்கணும்னு பாத்தீங்கன்னா, முதலாவது தூய்மையாக இருக்கணும். அதாவது நாங்க சாப்பிடுற சாப்பாடை தூய்மையாக சமைக்கணும், சமைக்கிற இடம் தூய்மையாக இருக்கணும், சமைக்கிற பாத்திரங்கள் தூய்மையாக இருக்கணும். அப்ப நாங்க ஒரு உணவு வேலை ஒன்றை தெரிவு செய்யும் பொழுது முதல்ல கவனிக்கணும் தூய்மை. இரண்டாவது நாங்க என்னத்த கவனிக்கணும்னு சொன்னா இயற்கையானதாக இருத்தல். நாங்க சாப்பிடுற சாப்பாடு வந்து இயற்கையான சாப்பாடா இருக்கணும், ரசாயன பதார்த்தங்கள் கலப்படம் இல்லாத சாப்பாடாக இருக்கணும். சரியா? அதே மாதிரி சுவையூட்டிகள், நிறத்துக்காக பயன்படுத்தக்கூடிய நிறமூட்டிகள், இதுகளை வந்து எக்காரணம் கொண்டும் பயன்படுத்தாத உணவாக இருக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா புத்தம் புதிதாக இருக்கணும். நாங்க சாப்பிடுற சாப்பாடு புதிய சாப்பாடாக இருக்கணும். பிள்ளைகள், நாங்க 3 வேளை சாப்பிடணும் அப்படின்னா நாங்க 3 வேளையும் சமைச்சு சாப்பிடுறது நல்ல சுகம், அதுதான் ஆரோக்கியமானது. சரியா? ஒரு வேளை சமைச்சு நாங்க அந்த 3 நேரமும் சாப்பிடுறதோ, இல்லாட்டி ஒரு நேரத்துக்கு சமைச்சு நாங்க 2 நேரமும் சாப்பிடுறதோ அது எங்களுக்கு ஆரோக்கியம் இல்ல. அது வந்து உடல் ஆரோக்கியத்துக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது. சரியா?
நாங்க சோறு எல்லாம் பிள்ளைகள் ஒருக்கா தான். இப்ப காலையில ஒருக்கா சமைக்கிறோம்னு சொன்னா அது திரும்ப சூடாக்க கூடாது. திரும்ப சூடாக்குறதன் மூலமாக அதுல இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் அதிகரிச்சிரும். அது உடலுக்கு விஷமாகிரும்னு சொல்லுவாங்க. அதை நாங்க திரும்ப சாப்பிடும் பொழுது. அப்ப நாங்க சோறை வந்து ஒருக்கா தான் சூடு, அதாவது சமைக்கும் பொழுது சூடா இருக்கும். அதுக்கு பிறகு அதை சூடு பண்ணி சாப்பிடுறது இல்ல. அடுத்து சகல போஷணை பதார்த்தங்களும் அடங்கியதாக இருக்கு. நாங்க சாப்பிடுற சாப்பாட்டுல வந்து சாப்பாடு தெரிவு செய்யும் பொழுது அதுல வந்து சகல போஷணை பதார்த்தங்களும் அதுல அடங்கி இருக்கணும். சரியா? சகல போஷணை பதார்த்தங்கள்னு சொன்னா கார்போஹைட்ரேட்டு, புரதம், கொழுப்பு, கனிவுப்புக்கள், விட்டமின்கள் எல்லாமே, அதாவது மாப்போசனை நுண்போசனை இது எல்லாமே அடங்கி இருக்கணும் பிள்ளைகள். சரியா? நாங்க சாப்பிடுற சாப்பாட்டுல சரியா, அதாவது ஒரு நிறை போசனை, சரி ஒரு நிறை உணவு, ஒரு நிறை உணவை நாங்க உட்கொள்ளணும். சரியா? ரைட், இதை எழுதி கொள்ளுங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க. சார் கவரேஜ் பிரபலமால இப்பதான் சார் ஜாயின் ஆயினேன். இதுக்கு முதல் படிப்பிச்சதை காட்ட முடியுமா சார்? இப்ப கஷ்டமாக என்னன்னு சொன்னா, இப்ப மத்த பிள்ளைகள் படிச்சுட்டு போறாங்களே, கடைசியா பார்ப்போம். ஓகே பாருங்க, சார். கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி அரை வரை ஆகுது. துவாரகன் பாய்ஸ் மைக்க மியூட் பண்ணுங்க. ஓ சார். துவாரகன் மைக்க மியூட் பண்ணுங்க. இப்ப ஜாயின் ஆனது யாரு? எனக்கு கொஞ்சம் பேரை சொல்லுங்க. ஜனனி சார். ரைட், ஓகே. கிளாஸ் முடிய போறப்ப நான் உங்களுக்கு காட்டுறேன். என்ன ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு கொள்ளுங்க. ஓகே சார். இது எழுதிட்டு சொல்லுங்க பிள்ளைகள். எழுதிட்டேன் சார். எழுதிட்டேன் சார். எழுதிட்டேன் சார். எல்லாரும் எழுதிட்டீங்களா? எல்லாரும் எழுதிட்டீங்களா? எல்லாரும் எழுதிட்டீங்களா? சார் நான் கடைசி. ஓ சார். எழுதிட்டேன் சார். எழுதிட்டேன்.
அடுத்து பாருங்க, விளையாட்டு உடற்பயிற்சி மூலம் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள். சரியா? இதுல பாத்தீங்கன்னா எங்களுடைய எண்புகள், தசைகள் இதெல்லாமே பலம் அடையக்கூடியதாக இருக்கும். நாங்க விளையாடுவதன் மூலமாகவும் உடற்பயிற்சிகள்ல ஈடுபடுவதன் மூலமா எங்களுடைய அதாவது எங்களுடைய உடம்பு வந்து எனி டைம் இயங்கிக்கிட்டு தான் இருக்கும். இப்ப உடல் இயக்கம் இருக்கிறதுனால எங்களுடைய உடல் தசைகள் எல்லாம் இறுகிரும். சரியா? எண்புகள் எல்லாம் பலம் அடைஞ்சிரும். எனவே எண்புகள், தசைகள் எல்லாமே பலம் அடைஞ்சிரும். குருதி சுற்றோட்டம் சீராக இருக்கும். அப்ப எங்களுடைய குருதி சுற்றோட்டம் எப்படி இருக்கும்? சீராக நடைபெறும் குருதி சுற்றோட்டம். சரியா? குருதியில இருக்கக்கூடிய ஆக்சிஜன் லெவல் அதிகரிச்சு குருதி சுற்றோட்டம் வந்து சீராக நடைபெறும். விளையாட்டு திறன்களில் விருத்தி அடையும். விளையாட்டு திறன்கள் எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய விளையாட்டு திறன்கள் என்ன? இப்ப கிரிக்கெட்டரா இருந்தா அவர் நல்ல ஒரு பேட்ஸ்மேனா இருந்தா அவருடைய அந்த பேட்டிங் நுட்பங்கள், திறன்கள் விருத்தி அடையும். நல்ல ஒரு பந்து வீச்சலா இருந்தா, பவுலரா இருந்தா அவருடைய அந்த போலிங் நுட்பங்கள் எல்லாம், அந்த திறன்கள் எல்லாமே விருத்தி அடையும். அதே நல்ல ஃபுட்பால் பிளேயரா இருந்தா மிச்ச நேரம் கிரவுண்ட்ல விளையாடக்கூடிய அந்த ஸ்ட்ரென்த் அவங்கள்ட்ட கூடும். கோல் போடுறதுக்கான திறன் அதிகரிக்கும். அவன் எப்படி எல்லாம் இருக்கு? வாலிபால் விளையாடக்கூடியவராக இருந்தா அந்த சுழற்சி முறையில விளையாடுற திறன், பந்த பணிக்கிற திறன், பந்த அறைகிற திறன், பந்த உயர்த்துற திறன், இது எல்லாமே அவங்கள்ட்ட மேம்படக்கூடியதாக இருக்கும். அடுத்து உடல்நிலை கட்டுப்படுத்தப்படும். உடல் நிறை. அப்ப எங்களுடைய உடல் நிறை வந்து கட்டுப்படுத்தப்படும். உடல் நிறை எப்படி கட்டுப்படுத்தப்படும்? நாங்க சாப்பிடுற சாப்பாட்டுக்கு எங்களுடைய உடல் இயங்கிரும். எனவே உடல் நிறை கட்டுப்படுத்தப்படும். அடுத்து குறிப்பு பாத்தீங்கன்னா, நாளொன்றுக்கு 30 தொடக்கம் 60 நிமிடம் உடற்பயிற்சி செய்வது சிறந்தது. அதாவது சின்ன பிள்ளைல இருந்து 30ல இருந்து 40 நிமிஷத்துல இருந்து 60 நிமிஷம் வரைக்கும் சின்ன பிள்ளைகள் வந்து உடற்பயிற்சி ஈடுபடணும். பெரியவர்கள் வந்து 30 தொடக்கம் 40 நிமிஷம் உடற்பயிற்சியில் ஈடுபட்டா போதும் ஒரு நாளைக்கு. உடல் ஆரோக்கியமாக இருக்கும். சரியா? எழுதி கொள்ளுங்க. சார் இது எழுதணுமா? எழுதிட்டீங்களா?
எழுதிட்டேன் சார். எழுதிட்டேன். எழுதிட்டேன் சார். எல்லாரும் எழுதிட்டீங்களா? இல்ல சார். 4வது. எழுதிட்டீங்களா? இல்ல சார். சார் எழுதிட்டேன் சார். எழுதிட்டேன் சார். எழுதிட்டேன் சார். எழுதிட்டீங்களா? போங்க சார். ஓ சார். அடுத்து பாருங்க ஓய்வு முறக்கமும். இந்த ஓய்வு முறக்கமும் பற்றி சொல்லும் பொழுது ஒரு பிள்ளைக்கு வந்து நாள் ஒன்றுக்கு குறைந்தது 8 தொடக்கம் 10 மணித்தியாலம் உறங்குவது அவசியமாகுது ஒரு பிள்ளை. சரியா? ஒரு நாளைக்கு 8 தொடக்கம் 10 மணித்தியாலம் ஒரு பிள்ளை உறங்கணும். அதே மாதிரி பெரியவர் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 6 தொடக்கம் 8 மணித்தியாலம் ஒரு பெரிய வளர்ந்த மனிதர் வந்து உறங்குவது அவசியம். அதே மாதிரி ஓய்வு எடுக்கிறதும் அவசியமாக இருக்குது. சிறந்த ஓய்வின் மூலம் கிடைக்கும் நன்மைகளை பாத்தீங்கன்னா எங்களுடைய தேய்வடைந்த களங்கள் எல்லாமே புதுப்பிக்கப்படும். எங்களுடைய உடம்புல தேய்வடைந்த நலிந்த களங்கள், அது மட்டும் இல்லாம உடம்புல ஏற்படக்கூடிய வெட்டு காயங்கள், இப்படி சிதைவடைந்த களங்கள் இதெல்லாமே புதுப்பிக்கப்படும் நாங்க ஓய்வுல இருக்கும் பொழுது. அடுத்து மன அழுத்தம் குறையும். எங்களுடைய மன அழுத்தம் நாங்க தூங்கும் பொழுது, ஓய்வுல இருக்கும் பொழுது எங்களுடைய ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறையும். அடுத்த நாள் செயற்பாடுகள் சிறப்பாக இப்ப நாங்க அடுத்த நாளைக்கான எங்களுடைய வேலைகள் எல்லாமே நல்ல ஒரு தூக்கம் தூங்கி எழும்னா எங்களுடைய அடுத்த நாள் வேலைகளை சிறப்பாக செய்யலாம். சரியா? இதை கொஞ்சம் எழுதி கொள்ளுங்க. ஓகே சார்.
எழுதிட்டேன் சார். எழுதிட்டேன் சார். எழுதிட்டேன் சார். எல்லாரும் எழுதிட்டீங்களா? இல்ல சார். எல்லாரும் எழுதிட்டீங்களா? ஓ சார். இல்ல சார். மாத்தவா அப்ப? வானம் சார். அடுத்து பாருங்க, சிறந்த சுற்றாடலினுடைய இலட்சணங்கள். ஒரு சிறந்த சுற்றாடல் எப்படி இருக்கணும்? அங்க வந்து தூய்மையான வழி எங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கணும். பிரகாசமான ஒளி. என்ன, இப்ப நாங்க உங்க ஒரு வீடு அமைச்சதுன்னா வீட்டுக்கு வந்து தூய்மையான வழி கிடைக்கணும். அதே மாதிரி பிரகாசமான ஒளி கிடைக்கக்கூடியதா இருக்கணும் வீட்டுக்கு. வீட்டு சூழலுக்கும் பிரகாசமான ஒளி கிடைக்கக்கூடியதாக இருக்கணும். நல்ல மரஞ்செடி கொடிகளை நாங்க நட்டு வளர்க்கணும். என்னத்துக்கு மரஞ்செடி கொடிகள் வளர்க்குறேன்னு சொன்னா, எங்களுக்கு கிடைக்கக்கூடிய வழியை வந்து அது ஃபில்டர் பண்ணி கொடுக்கும். அடுத்து சிறந்த சுற்றுப்புற சூழல் எங்களுக்கு இருக்கணும். சரி, அதுதான் சிறந்த சுற்றாடல்ல நாங்க இருக்கக்கூடிய லட்சணங்களாக நாங்க சொல்றது. அதே மாதிரி ஒருவரது உடல் நலத்தை தீர்மானிக்கக்கூடிய காரணிகளை பாத்தீங்கன்னா, அவருடைய போசனை மட்டும். மைக்கை மியூட் பண்ணுங்க. சரியா? போசனை மட்டம். போசனை மட்டம் அப்படின்னு சொல்லும்போது அவருடைய பிஎம்ஐ வந்து 18.5க்கு 29 22.9 இடையில இருக்கிற மாதிரியான அவருடைய பிஎம்ஐ இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரியான போசனை மட்டத்தை அவரு எடுத்துக்கொள்ளக்கூடியவராக இருக்கணும் போசனைகளை. சரியா? அப்ப உடற்தகமை, அந்த உடற்தகமை சீராக இருக்கணும். நோய் எதிர்ப்பு சக்தி சிறப்பாக இருக்கணும். அதே மாதிரி அழகிய உடற்தோற்றம் இருக்கணும். சுறுசுறுப்பு இருக்கணும். இதெல்லாம் தான் ஒருவரோட உடல் நலத்தை தீர்மானிக்கக்கூடிய காரணிகளா இருக்கு. இந்த போசனை மட்டம் அதிகரிச்சாலோ குறைந்தாலோ அவருக்கு வந்து போசனை சம்பந்தமான நோய்கள் ஏற்படும். சரியா? ரைட், இதை எழுதி கொள்ளுங்க பிள்ளைகள்.
நீங்க அங்கால சித்து அங்கால ஒரு நீங்க தான் இஞ்சா சரி 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 வெட்டிட்டு பாப்பா. அக்காக்கு தூக்கி மடி வைத்து எங்க பிள்ளைய தந்தாய் கட்டி பிடிச்சிட்டு பாருங்க கட்டி பிடிச்சிட்டு பாருங்க சரி அம்மா வந்து படுக்க போறோம் அம்மாவும் படுக்க போறோம் அந்த மண்டையும் முறைச்சிட்டு இருந்தாப்பா போர்க்கையும் மாட்டான் காலை போட்டோம் கை வேணாம் காலை மட்டும் போட்டோம் சரி 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 விடு படு படு எங்க போப்போம் இது முடிஞ்சது இல்ல எங்க போ அவன் இது செஞ்சுட்டு கொண்டாட நான் எழுதிட்டேன் நாங்க புடிங்க எழுதிட்டீங்களா? ஓ ரைட் பிள்ளைகள், அப்ப எழுதுனா நாங்க இதோட கிளாஸ் முடிப்போம் பிள்ளைகள். எல்லாம் எழுதிட்டீங்களா? ஓம் சார் ரைட், ஜனனி ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு கொள்ளுங்க. ஓகே சார். இது மட்டும் தான் படிப்பிச்சது. ஓகே சார். அடிச்சிட்டீங்களா? ஓம் சார். இது எழுதுறப்ப வந்துட்டீங்க போல. ஓகே சார். எடுத்துட்டேன் சார். ரைட், இது எழுதிருக்கீங்களா? இவ்வளவுமா சார்? ஓ, நான் அது இந்த ஏற்கனவே படிப்பிச்சது கொஞ்சம் விளங்கப்படுத்தி வந்தேன். ஓகே ரைட், அப்ப சார். நாங்க கிளாஸ் முடிப்போம் பிள்ளைகள். குட் நைட். ஓகே சார். குட் நைட் சார். சார் குட் நைட் சார். தேங்க் யூ சார். குட் நைட். பாய். குட் நைட் சார். பாய். குட் நைட் சார். தேங்க் யூ சார்.